ஆண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தற்போது அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். தற்போது காலாண்டு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு குற்றாலத்திற்கு வருகை புரிந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது காலாண்டு விடுமுறை என்பதால் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றாலம் பகுதிகளில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் குற்றால அருவிகளில் நீராடுவதற்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 80 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு குற்றால சீசன் நிறைவடைந்த நிலையிலும் ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி, புலி அருவி, மெயினருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. கடந்த ஒரு வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையின் தாக்கம் இல்லாததின் காரணமாக அருவிகளில் நீர்வரத்து குறைந்து இருப்பினும் தற்போது பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை காலம் தொடங்கியது என்றாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலை முதலில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் நீர் ஆடுவதற்கு திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக அருவிகளின் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.